நின்றுட்டோம். நாடெல்லாம் வள்ளுவரை நகல் எடுக்கும், நகரெல்லாம் கம்பரது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும், காடெல்லாம் பாவேந்தர் களம் அமைக்கும், கடலெல்லாம் அவையின் களம் மிதக்கும், வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் வணக்கும், தமிழ் ஒளியாலே அறிவு வெளிச்சம் பழந்திருக்கும், தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழாய் வளர்ந்து தமிழை உயர்த்தி தமிழ் மொழிக்கு தொண்டு செய்பவன் சாவதுண்டோ என்பதற்கேற்ப தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி அந்த உரையை வைக்கிறேன் துவங்கி. ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவரவர் விழாக்கள் பண்டிகைகள் சிறந்தது. ஆனால் இந்த இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் சிறந்து கொண்டாடும் விழாக்களில் முக்கியமான நாள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய நாட்டு மக்கள், எல்லாரும் ஓர் நிலை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மக்கள் என்பதற்கேற்ப மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்திய குடியாட்சி. உலகில் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்கள் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள். மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள். நட்ட விதைகள் நல்லதாகவும் பட்ட கஷ்டங்கள் பலன் தரும் நன்னாள் இந்நாள். ஆம், ஜனவரி 26 நம் அனைவரின் வாழ்வில் முக்கியமான நாள். இந்த பொன்னான தருணத்தில் அனைவருக்கும் எனது 76வது குடியரசு நல்வாழ்த்துக்கள். இமயத்தில் வட எல்லை, குமரியில் தென்னெல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகளின் இல்லை. பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகளின் வரலாற்றை வாசிப்போம். வெற்றியோ தோல்வியோ எதுவெனும் முயற்சி செய்வோம். முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவுகள் என்றும் ஆண்டவன் கையில். முயற்சி என்ற விதியை விதித்துக் கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம், இல்லையே உரம். வணங்கி முடிப்பதே தமிழின் வரம். முடிவில் வணங்குவது நல்ல பழக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நம்மள ஆங்கிலேயர் படை எதிர்க்க வருது. அதுக்கு குயின் பெண் படை உங்களுடைய ஹைதராலி படை உங்களுடைய உதவியே எனக்கு தேவைப்படுது. சரிங்க அரசியாரே, வாங்க போலாம். அரசியாரே நில்லுங்கள். நான் உள்ள போயிட்டு எல்லா ஆயுதத்தையும் எடுத்து கொளுத்திடுறேன். தீ எரியும் போது நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. சரிங்க குயினி. ராணி லட்சுமிபாய் தன் வலது கையில் குழந்தையை வைத்து போர் புரிகிறார். ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நம்ம ஊர்ல முருகர் கோயிலுக்கு பிரம்மாண்டமா கோவில் கட்டலாம்னு அதுக்கு வழி கொடுக்கணும். 1000 மரங்கள். யாருக்கு இவர்களுக்கு 1000 மரங்கள் கொடுக்குமாறு உத்தரவிடுகிறேன். தலைமுறையை காப்போம். தலைப்பு பேர் என்ன யாராவது தெரியுமா?
தமிழம்மா. சரி, நாளிலிருந்து தமிழ் எண்கள் இருந்து நான் நடத்துறேன். நன்றி தமிழம்மா. நன்றி தமிழம்மா. இந்தியா இந்தியா அது பாரதம். உன் மதம் எதுவோ என் மதம் எதுவோ எல்லாம் சம்மதமே. வேற்றுமை தன்னில் ஒற்றுமை காண்போம், மக்கள் யாரும் சமமே. உன் மதம் எதுவோ என் மதம் எதுவோ எல்லாம் சம்மதமே. வேற்றுமை தன்னில் ஒற்றுமை காண்போம், மக்கள் யாரும் சமமே. மழை துளி நதி என கடலினை கலந்திட எல்லாம் ஓர் முடிவே. மழை துளி நதி என கடலினை கலந்திட எல்லாம் ஓர் முடிவே. சுதந்திரம் தரும் பன்முகம், சமத்துவம் சமத்துவம் தரும் பன்முகம், பன்முகம்